இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட லீக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம், இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே இந்த வெப்சைட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் லீக் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல வாங்கின ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் அது வந்து இந்த ஒரு லீக் கிரெடிட் கார்டு தான். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் எனக்கு ஒரு 60,000 ரூபாய் மட்டும்தான் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ரேஞ்சில் 1.9 லேக் வரைக்கும் நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ண உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலோ இல்லை கோட்டாக் பேங்க்ல வேற ஏதாவது கிரெடிட் கார்டு இருந்தாலோ வித்தவுட் வீடியோ கேவிஸ்லேயே நீங்கள் அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன, ஒரு சில பெனிஃபிட் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ கோட்டாக் பேங்கோட லீக் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ. இதில் ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆனுவல் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 8 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 8 PVR மூவி டிக்கெட் பர் இயருக்கு உங்களால் ஃப்ரீயாகவே வாங்க முடியும். இது வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த கார்டை வாங்கி 6 மந்த்துக்குள்ள 1.25 லேக் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 PVR மூவி டிக்கெட், அப்படி இல்லைன்னா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரெடிட் கார்டை வாங்கி ஒரே ஒரு டைம் இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ச்சேசிங் நிறைய இருந்தது. ஸோ அப்போது அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணும் பட்சத்தில் எனக்கு வந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 1.2 லேக் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நான் வந்து ரீடீம் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து 4 PVR மூவி டிக்கெட், அப்படி இல்லைனா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட், இதில் எது வேணாலும் நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்படி கன்சிடர் பண்ணும்போது 8 PVR டிக்கெட், அப்படி இல்லைனா 20,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்களால் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபியூல் சர்ஜார்ஜஸ் 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதுல மட்டும் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களால் 500 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும், அதாவது சேவ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட். இப்போ எப்படி கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரூபே வேரியண்ட்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதே மாதிரி விசா வேரியண்ட்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால நம்ம மறுபடியும் இந்த கார்டு நமக்குலாம் வந்து ஆஃபரில் வந்து காட்டாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து லைவ் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அப்ளை நவ் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் OTP to லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான OTP என்டர் பண்ணிவிட்டேன். அடுத்தது இந்த ஒரு டிக் பாக்ஸ் அன்டிக்கில் இருக்கும், இதை டிக் பண்ணி விட்டால் மட்டும்தான் கெட் OTP to லாகின் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை OTP to லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணியாச்சு, ஆத்தென்டிகேட் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கார்டுக்கெலாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லா கார்டுமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீக் கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகலை. என்ன ரீசன்னா ஆல்ரெடி நான் லீக் கிரெடிட் கார்டு வந்து வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லீக் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி ரூபே டைப்பில் வீச்சுவல் கிரெடிட் கார்டும் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 கிரெடிட் கார்டு கிட்ட வாங்கியாச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த கார்டு மட்டும் ஷோ ஆகலை, மீதி எல்லா கார்டுமே வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டு, இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் செப்பரேட்டாக அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து இந்த கார்டு இன்ஸ்டன்ட்டாக அப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
என்னோட லீக் கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ண சொல்லியும் ஒரு ஆஃபர் இருக்குது. அது இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கு இடையில என்னோட கார்டை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஸோ லீக் கிரெடிட் கார்டுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே வேரியண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி விசா வேரியண்ட்ல இருக்குது. இதில் விசா காமிக்குது. இதை வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்குவாரல் பண்ணோன்னா நம்மளுக்கு ரூபே கார்டு வந்து காமிக்கும். அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபராக இந்த கிரெடிட் கார்டு ஒரு லிமிடெட் டைம் ஆஃபராக 31 மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரினிவல் ஃபீ மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே செப்பரேட் லிங்கே வந்து கொடுக்குறேன். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஏர் பிளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இதுக்குமே ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த கிரெடிட் கார்டு வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. இதுக்கு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ 500 ரூபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் இனக்ஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டும் நமக்கு ஆஃபரில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ கிரெடிட் கார்டு ஆஃபரில் இருக்குது. இண்டிகோ எக்ஸல் கிரெடிட் கார்டு ஆஃபரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு நமக்கு ஆஃபரில் இருக்குது. இவ்வளோ கிரெடிட் கார்டு நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலராக அதை செலக்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து லீக் கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம், அதனால நமக்கு அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு வந்து காமிக்கல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதை வந்து காமிக்கிறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கார்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுமே உங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு, அதாவது இதில் என்ட்ரு பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண அந்த இமெயில் ஐடிக்கு வந்திருக்கிற ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ரிட்டையர் பர்சனா, ஹோம் மேக்கரா, ஸ்டூடெண்ட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம், உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அதையும் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் சேலரிடன் என்ட்ரு பண்ணியிருக்கேன், கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணி மந்த்லி இன்கம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சேலரிடாக இருந்தால் சேலரிடன் கொடுங்க, செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயி கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு போதுமான சிபில் ஸ்கோர் இல்லை, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி லோன் எடுத்த அனுபவம் கிடையாது, கிரெடிட் கார்டும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மேலே டவுட் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்க சொல்லுவாங்க. அதை கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது அந்த பேங்க்ல எந்த நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண கம்பெனி நேமில் உங்களுக்கு சேலரி நீங்கள் சொல்கிற அமௌண்ட் கிரெடிட்டட் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை விட அதிகமாக கிரெடிட்டட் ஆகலாம், ஆனால் கம்மியாக கிரெடிட்டட் ஆகக்கூடாது. அப்படி கிரெடிட்டட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போதுமான சிபில் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட்டும் இருக்குது. பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணுமா, கட்டாயம் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கோட்டாக் பேங்க்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணும் பட்சத்தில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி நமக்கு கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, நிறையவே டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இதில் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ரூவ்டும் ஆகிருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டெலிவரி அட்ரஸாக கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஃபெச் ஆகி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக அட்ரஸ் வந்து காமிச்சிடும். நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால அதை ஃபெச் பண்ணி இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேனுவலாக என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் உங்களோட கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸையும் மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. ஸோ அந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ கேவிசி வந்து வரல, ஏன்னா ரீசனாக ஆல்ரெடி என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி எனக்கு வந்து பண்ண சொல்லாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட்டும் கிடையாது, ஆல்ரெடி கிரெடிட் கார்டும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அடுத்தது வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ கேவிசி ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. பேசிக் டீட்டெயில் தான். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட கம்பெனி நேம், எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க, உங்களோட பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கார்டு எலிஜிபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இமெயில், அப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஷேர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த
இந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட லீக் கிரெடிட் கார்டு இல்லை கொட்டாக் பேங்க்கில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர்.